Idurdan air. In Bratcham Ranger Argo. அருவருப்பாக இருக்கிறது. என் படுக்கையில் ஸ்பிரிங் கம்பிகள் வெளியே வந்திருக்கின்றன. என்ன, அங்கே நிறைய கரப்பான் பூச்சிகள் இருக்கின்றன. நான் இந்த படுக்கையை தொட மாட்டேன். ஏன் நமக்கு இவ்வளவு துரதிர்ஷ்டம்? எனினும் எனக்கு ஒரு யோசனை இருக்கிறது. என் டேப்லெட் எங்கே? அப்படியா? இது இல்லை. ஓ, இதோ சரியான அறை. ஒரு மகிழ்ச்சி. இனி என்ன நினைக்கிறேன் வென்ஸ்டே? இதை எடுத்துடு. இது ரொம்ப ரோஜா நிறமாக இருக்கிறது. எப்படி கேம். நான் இப்படிப்பட்ட ஒரு படுக்கையை பெற போறேன். ஐயோ, உங்களுக்கு தெரியல, ஆனா நான் என் படுக்கைக்காக ஒரு ஆர்டர் பண்ண போறேன். பாரு வென்ஸ்டே, இங்கே என் லாக்கர்கள் இருக்கின்றன. அவற்றை பாரு. அவை அற்புதமாக இருக்கின்றன. வா இங்கே. நான் விரும்பும் எல்லாம் இங்கே இருக்கிறது. நான் மகிழ்ச்சி அடைகிறேன். ஹே, பொறாமைப்படாதே. கவனமாக. நாமது அதை கீழே இறக்குகிறோம். அருமை. பாரு, என்ன ஒரு வசந்தம். இதோ இப்படி. உனக்கு என்ன வேண்டும்? நீ இங்கே எப்படி இருக்கிற? அருமையான வேலை. ஆமாம், நாங்கள் சிறந்த வேலை செய்தோம் என்று நினைக்கிறேன். மிஸ், நாங்கள் வேலைகளை எடுத்துக்கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். ஆஹா, அருமை. நன்றி. இங்கு எவ்வளவு சிறப்பாக இருக்கிறது. ஓ, என்ன அழகான யூனிகார்ன். இங்கே எல்லாமே மிகவும் மென்மையானது. எனக்கு இது பிடிக்கும். ஆகவே டிங், உன் உதவி தேவை. ஷாப்பிங் செல், எனக்கு உதவி செய். அங்கே கவனமாக இரு. அதிக நேரமாகாது. ஓ, இங்கே இருக்கிறாய். பார்க்கலாம். Doris den Cursi, running day touring an air known areas. அவளை என்ன பண்றா? ஸ்க்ரூ டிரைவர் கூட. சில நட்டுகளை இருக்க நேரம் வந்துட்டது. இதுதான் எப்படி செய்ய வேண்டும். ஆஹா, அருமை. அதை கீழே இறக்குவோம். ஆமாம், இதோ ஒரு ஸ்டாப்லர். நன்றி. திங். அது நம்ம ஆட்சிக்கு சமேஸ் நெக்குறேன். Hensip, a hers hut to sir. Sonnesurs down on my ladadum, and was a fat chutan. Oh, you could tunga neram under cinnamon cran. என்ன, நீங்களே இதை கட்டினீங்களா? சரி, யார் குளிர்ச்சியானவர் என்று பாருங்கள். செல்லோ வாசிப்பதை பயிற்சி செய்ய இது ஒரு சிறந்த நேரம். நான் யாரையும் இடையூறுக்குள்ளாக்கவில்லை என்று நம்புகிறேன். சரியா? என்ன அந்த சத்தம்? என்ன? ஆஹா, சரி. இப்போது நான் உங்களுக்கு இசையை காட்டுகிறேன். இதோ என் ஸ்பீக்கர்கள். சிறிய ஒரு கச்சேரி நடத்த நேரம் வந்துவிட்டது. 1, 2, 3. என் பெயர் எனிட். எனக்கு பாடுறது பிடிக்கும். நான் இசைக்கு தயாரா இருக்கிறேன். நான் எப்போதும் வியர்க்கிறேன். அவள் கேட்டதுதான். 1, 2. இது வேலை செய்யவில்லையா? விசித்திரம். உங்களுக்கு ஒரு கச்சேரி வேண்டுமா? என் நடனத்தை பாருங்கள். எனிட், உங்களுக்கு இது எப்படி பிடிக்கிறது? எனது புகை இயந்திரம் உங்களுக்கு பிடிக்கவில்லை போல இருக்கிறது. அது பயங்கரமாக இருக்கிறது. ஹூ, நீ எங்க போன? சரி, உனக்கு ஒளி இல்ல, உனக்கு இசை இல்ல. திங், வா. நீ என்ன செய்ய வேண்டும் என்று தெரியும்? ஏய், என்ன செய்கிறாய்? அது இருந்தபடி திரும்பி வா. போதும், நான் களமிறங்க வேண்டிய நேரம் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஏனெட், அந்த விஷயத்தை விடு. என்ன செய்கிறாய்? இல்ல, விஷயம். உன்னாலதான் இது முழுக்க நனைந்து விட்டது. ஆஃப். விஷயம் போய்விடு. ஹே, அவகிட்ட என்ன இருக்குது? ஓ, இது யார்? எனக்கு ரொம்ப நல்ல பஞ்சு, ரொம்ப அழகான குழந்தை இருக்குது. தன்னால பாசிலை கொள்க. ஓ, நீ எவ்வளவு சுவையா இருக்கிற. ஹூ, ஒரு செல்ல பிராணியா? நானும் அதை பண்ண முடியும். வாருங்க. விஷயம், என் குழந்தைய எனக்கு கொண்டு வா. இது என்னுடைய அழகான மிருதுவானது. என் கையில் ஏறி வா. அற்புதம். யார் இவ்வளவு அழகாக இருக்கிறார்கள்? சரி, ஒரு சிறிய அழகு குட்டி. Yes, sir. But there is sales there. Hi, Sildi. And then go there the freights. Such sell up on your car. Oh, yeah. Muel fargada. The road bang diagram. Het verder frenzy. Besisje mal.
இப்ப எனது பிடித்த மிரர் பந்து நான் நம்ம தொங்கிடுவேன். இப்படி விளக்குகளையும் இசையையும் முழுவதும் ஆன் செய்ய நேரம். ஆம், எனக்கு இங்கே ஒரு உண்மையான டிஸ்கோ உள்ளது. நம்முடைய தோழிகளை அவசரமாக அழைக்க வேண்டும். ஹாய் பெண்களே, நீங்கள் அதை பார்த்தீங்களா? உங்கள் வருகையை நான் காத்திருக்கிறேன். சியா, இங்கே அவர்கள் இருப்பது போல தெரிகிறது. விரைவில் அதை திற. ஹாய், உங்களை பார்க்க மிகவும் மகிழ்ச்சி. உள்ளே விரைவாக வாருங்கள். இங்கே எனக்கு ஒரு டிஸ்கோ இருக்கிறது. இதோ என் மூலையில். உள்ளே வரவேற்கிறேன். என்ன, என் கூடு எப்படி இருக்கிறது? நானும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். சரி பெண்களே. ஓ, ஒரு பார்ட்டி நடத்த முடிவு செய்தீர்களா? சரி, பரவாயில்லை. பெண்களே, நமக்கு ஒரு செல்ஃபி எடுக்க வேண்டும். அதுதான். ஆமேன். என்ன? எனக்கு தெரியவில்லை. அது புதன்கிழமை தான் இருக்கலாம். அதை சரிபார்ப்போம். இப்ப நான் பார்ப்பேன். சர் ரெஜினால்ட் வில்லியம், நமக்கு விருந்தினர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இங்கே தொலைவில் வரவேற்பில் பெண்கள் இருக்கிறார்கள். நீ அதை செய்ய முடியாது. இங்கே திங் மீண்டும் சாத்தியமற்றதை செய்கிறது. ஒரு தனித்துவமான தந்திரம். விரல் பலகையில் ஒரு புரட்டு. நான் என் கையெழுத்து வேலைகளில் பிஸியாக இருக்கும்போது, சரி, உங்களுக்கு என்ன வேண்டும்? நீ என்ன பண்ற? திங், நீ விளையாட விரும்புறியா? ஓ இல்ல, எனக்கு முக்கியமான வேலைகள் இருக்கின்றன. வா, என்ன தொந்தரவு செய்யாத. வெளியே போ, வெளியே போ. Just earn your cheater reader day. Pingo, Foss, Calcisium, T-Ting, a fortunate launder, Kinner Half, Hey, Ting. என்ன செய்கிறாய் என் ஆய்வகத்தில்? கீழே இறங்கு, உதவுங்கள். இங்கே கொஞ்ச நேரம் அமைதியாக இருக்க முடியுமா? சரி, போதும். உன்னை கூண்டில் போக நேரம் வந்துவிட்டது. அமைதியாக இரு, ஏனெட். நான் அதை இப்போதே எடுத்து விடுகிறேன். சரி, உன் நடத்தை பற்றி கூண்டுக்குள் சிந்தி. ஓ, நன்றி வென்ஸ்டே. நீ செம்மையானவள். நீ எங்கே போகிறாய்? நான் இன்னும் உன்னை கட்டிப்பிடிக்கவில்லை. நான் உன்னை நேசிக்கிறேன். ஒவ்வொரு பங்கேற்பாளரும் சக்கரத்தை திருப்புகிறார்கள். அங்கே இருந்து என்ன விழுந்தாலும் அதனுடன் அவர்கள் கேக்கை அலங்கரிப்பார்கள். வாவ், பிரிட்னிக்கு அதிர்ஷ்டம் வந்தது போல. அவள் ஐஸ்கிரீமுடன் கேக்கை அலங்கரிக்கிறாள். இப்போது அன்னைக்கு என்ன கிடைக்கும், என்ன நடக்கிறது என்று பார்ப்போம். மற்றும் காரமான மிளகாய். உண்மையிலேயே இதை வைத்து அவர்கள் கேக்கை எப்படி அலங்கரிக்க முடியும்? சரி, நாம என்ன செய்யலாம்? நீதான் செய்ய வேண்டும். ஒப்புக்கொள்ள வேண்டும். இந்த மிளகாய் அவ்வளவு மோசமா தெரியல. முக்கியமானது சுவையை பற்றி யோசிக்காதே. இப்பொழுது பிரிட்னி தனது கேக்கை அலங்கரிக்க தொடங்குகிறாள். ஐஸ்கிரீம். உங்களுக்கு ஐஸ்கிரீம் பிடிக்குமா? உங்களுக்கு மிகவும் பிடித்த ஐஸ்கிரீம் சுவை என்ன என்பதை கருத்துக்களில் எழுதுங்கள். பிரிட்னி கேக்கின் நடுவில் ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் பந்துகளை அலங்கரிக்க தொடங்குகிறாள். எவ்வளவு சுவையாக இருக்கிறது. சுவையாக. இங்க என்ன இருக்கிறது? வாழைப்பழ ஐஸ்கிரீம். ஓ ஆம், என்ன அற்புதமான மனம். அப்படியா? இப்போது நாம் இன்னொரு பாக்கெட் ஐஸ்கிரீம் எடுக்கிறோம். இது மேலே அழகாக இருக்கும். ஆம், மேலும் ஐஸ்கிரீம். தனது கேக்கை மிளகாய் கொண்டு அலங்கரிக்க தொடர்கிறாள். இது என்ன? ஓ பிரிட்னி, நீ இவ்வளவு பெரிய ஐஸ்கிரீம் கோபுரத்தால் வானில் பறவைகளையும் கையளிக்க முடியும். அருமை. உன் கேக்கில் இருந்து கவனம் சிதறாதே. இதற்கிடையில் நான் எனது கேக்கை சுவைக்க தொடங்குகிறேன். ஓ ஆம், எவ்வளவு சுவையா இருக்குது. ஒரு ஐஸ்கிரீம் துண்டு, ஒரு கேக் துண்டு. சிறந்தது. நீங்களும் சுவைக்க விரும்புகிறீங்களா? இதோ. அது எல்லாம் எனது. நீ போய் உன் கேக் சாப்பிட்டு பாரு. அது சரி, பெரிய விஷயம் இல்ல. மிளகாய் கலந்த கேக். இது அவ்வளவு மோசமா இருக்காது. ஒரு துண்டு சாப்பிடுவோம். மிகவும் மோசமாக இல்ல. ஓ, இது மிகவும் காரமாக இருக்கிறது. ஓ இல்ல, நான் இப்படிப்பட்ட கேக்கை சாப்பிட மாட்டேன். இல்ல. நியமங்களை மீறுகிறாயா? அது நியாயமில்லை. இப்போது உன் தண்டனையை தேர்வு செய்வோம். ஓ இல்ல. ஓ ஆம், போகலாம். டபாஸ்கோ சாஸ். அது இருக்க முடியாது. ஆனால் ஆனின் கேக் ஏற்கனவே காரமாக இருக்கிறது. இப்போது அது இன்னும் அதிகமாக காரமாகிவிடும். பாவம் ஆன். இப்போது அதை எப்படி சாப்பிட முடியும்? வாவ், இந்த கேக் காரத்தால் எரிகிறது. சரி, நீ இன்னும் அதை சாப்பிட வேண்டும். தைரியமாக இரு ஆன். நீ இதை செய்ய முடியும். வாங்க போகலாம்.
மந்தமா வேணாம், இப்படி துண்டு துண்டாக. வாவ், பிரிட்னி அண்ணின் திறமைகளை குறைச்சு மதிப்பிட்டார் போல. அவ ஒரு ஹீரோவா இருக்கிறா. வாவ், வாருங்க, இன்னும் கொஞ்சமே உள்ளது. அவள் உண்மையில் செய்துவிட்டாள். நல்ல வேலை ஆன். ஓ, இந்த காரமான உணவு அவளை உணரச் செய்கிறது. ஓ இல்லை, அவள் எரிகிறாள். கவனமாக இரு. என்ன இது? நான் உன்னை பிடித்தேன். ஓ இல்ல, என் கேக் இல்ல. இல்ல. யாராவது டாக்டரை அழைக்கவும். தீயணைப்பு வீரர்களை அழைத்தால் நல்லது. நமக்கு அவசரமாக உதவி தேவை. அன் கவனமாக இரு. சரி பிரிட்னி, எல்லாம் சரியா? அன் நீ சரியா? ஓ, காரமான உணவுடன் கவனமாக இருக்க வேண்டும். ஓ, பிரிட்னியின் கேக் கெட்டு போயிற்று. சரி, இன்னும் கொஞ்சம் இருக்கிறது. எதுவும் இல்லாததை விட கொஞ்சம் இருந்தால் நல்லது. பெண்கள் இரண்டாவது சுற்றுக்கு தயாராக உள்ளனர். சரி, சக்கரத்தை சுற்று. பிரிட்னி, உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டம் இருக்கட்டும். உங்களுக்கு அது கண்டிப்பாக தேவைப்படும். வாசபி, என்ன ஒரு பயம். இது இனிப்பு அல்ல, மேலும் கேக் அலங்கரிக்க இது முற்றிலும் பொருத்தமல்ல. ஆனால் பிரிட்னி எங்களை மாறாக நம்ப வைக்க முடியும். சரி, அன்னிட என்ன இருக்கிறது என்று பார்ப்போம். வாவ், என்ன அதிர்ஷ்டம். ஒரே நேரத்துல 2 பொருட்கள், சாக்லேட் பார்கள் மற்றும் நுடல்லா. எவ்வளவு சுவையா இருக்குது. சரி ஆன், நீ தொடங்கலாம். முதலில் நாங்கள் நுடல்லா எடுக்கிறோம். ஆம், நன்றாக. சிறிது சுவைக்காமல் எப்படி எதிர்க்க முடியும்? எவ்வளவு இனிமே. அன் ஏதோ ஒன்றை செய்ய முயற்சிக்கிறாள் போல இருக்கிறது. என்ன, ஒரு கட்டிடக்காரரா? என்ன செய்கிறாய் அன்? இப்போது எல்லாம் தெளிவாக தெரிகிறது. அன் தனது கனவு கேக்கை நுடல்லா மற்றும் காண்டி பார்களை கொண்டு கட்டுவாள். நாங்கள் சில நுடல்லா வைக்கிறோம். இப்போது சாக்லேட் சமமாக பரவுவதற்காக ரோலர் மூலம் செல்கிறோம். அருமையான வேலை. இப்போது எல்லாவற்றையும் அளவுகோலால் அளவிடுவோம். இப்படி சில பார்களை எடுத்துக்கொள்வோம். அவற்றை கேக்கின் ஓரங்களில் இப்படி வைக்கிறோம். மேலே சில பார்கள். வாவ், பிரிட்னி அண்ணின் கேக்கை பார்த்து கொண்டிருக்கிறாள் போல. உன் கேக்கை தொடங்க நேரம் வந்துவிட்டது. ஆமாம், வாசபி கேக் நிச்சயமாக சுவாரஸ்யமாக இருக்கிறதா இல்லையா? ஓ, இங்கே நிறைய இருக்கிறது. ஏதோ காணவில்லை. பிரிட்னிக்கு ஒரு யோசனை வந்துவிட்டது போல. இப்போது அவள் ஏதோ திருட முயற்சிக்கிறாள். என்ன செய்கிறாய் பிரிட்னி? இப்படிப்பட்ட ஒரு கருவியோட வேலை செய்வது உண்மையில எளிதாக இருக்கும். அருமையான வேலை. ஹே அண்ணா, என்ன செய்கிறாய்? நீ உட்கார போறியா? ஓ இல்ல இல்ல இல்ல, அவள் வாசப்பி சாப்பிடுகிறாள். நீங்கள் வேலையிடத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டும், குறிப்பாக மதிய உணவு இடைவேளையில். ஆம், அந்த விஷயத்தில் அன்னைக்கு மகிழ்ச்சி இல்லை. சரி பிரிட்னி, உங்களுக்கு உங்கள் வாசப்பி சுவைக்க நேரம் வந்துவிட்டது. சாப்பிடுங்கள். அது அருவருப்பாக இருக்கிறது. அண்ணின் கேக் போல இல்லை. அவள் அதை முயற்சிக்க போகிறாள் போல இருக்கிறது. ஓ, என்ன ஒரு ருசியான துண்டு. ஆம், சிலரே இப்படிப்பட்ட கேக்கை பகிர விரும்புவார்கள். பிரிட்னி, உன் கேக்கின் இடத்தில் இன்னும் சிறந்ததை கற்பனை செய்யலாம். அப்படி என்றால் அண்ணின் கேக். உதாரணமாக ஒரு துண்டு முயற்சிப்போம். ஆமாம், அவர் பகிர்ந்து கொள்ள விரும்பவில்லை. இதற்கிடையில் பெண்கள் கிட்டத்தட்ட முடித்து விட்டனர். பிரிட்னிக்கு கடைசி துண்டு இருக்கிறது. இது மிகவும் அருவருப்பாக இருக்கிறது. நமக்கு உடனடியாக சுவையான ஏதாவது சாப்பிட வேண்டும். மன்னிக்கவும் அண்ணே, ஆனால் அண்ணே அதை அப்படியே விட மாட்டார் என்று எனக்கு தோன்றுகிறது. தயாராக இரு பிரிட்னி, அது உன்னை காத்திருக்கிறது. தண்டனை சக்கரம். சரி, இந்த முறை என்ன? ஓ, கச்சா முட்டைகள். என்ன ஒரு பயங்கரம். ஆனால் இது இன்னும் மோசமாக இருக்கலாம். உண்மையில் பிரிட்னி பொறுமையாக இருந்து சகித்துக் கொள்ள வேண்டியதுதான். ஓஸ், முகத்தில் துல்லியமான தாக்கம். ஆனால் அன்னைக்கு இது பிடித்து விட்டது போல தெரிகிறது. வாவ், இப்போது பிரிட்னியின் தலை முழுவதும் முட்டைகள் நிறைந்த தட்டு. என்ன ஒரு அருவருப்பு. ஆனால் வாசபி கேக் பிறகு அது அவ்வளவு பயங்கரமாக இருக்காது. அப்படியெனில் நாம் 3வது சுற்றுக்கு செல்கிறோம். இந்த முறை பெண்களை என்ன காத்திருக்கிறது நாம் கண்டுபிடிப்போம். சரி அண்ணா, உன்னிடம் என்ன இருக்கிறது? வாவ், புளிப்பு மிட்டாய்கள். அவை மிகவும் புளிப்பாக இருக்கின்றன, ஆனால் அதே நேரத்தில் இனிப்பாகவும் இருக்கின்றன. அவை கேக்குடன் எப்படி சேரும் என்று ஆச்சரியமாக இருக்கிறது. இப்போது உன் முறை பிரிட்னி. உனக்கு அதிர்ஷ்டம் குறைவாக இருக்காது என்று நம்புகிறேன். என்ன, பூனை உணவு? இது ஒரு காமெடியா? பூனை உணவோட கூடிய கேக் உங்க செல்லப்பிராணிக்கு பிடிக்கலாம், ஆனா ஒரு மனிதருக்கு இது இன்னும் அருவருப்பாகவே இருக்கும். அடடா, இது ஏன் திறக்கவில்லை? வா வா. ஆனால் அன்னைக்கு இப்படி பிரச்சனை இல்ல. ஓ, கவனமாக இரு பிரிட்னி. உன் முக்கியமான பொருள் இல்லாமல் போய்விடும். அணின் இனிப்புகளை பாரு, அவை அழகாக இருக்கின்றன.
அது பிரயோசிச்சோம் என்ற ஆன்சது ஓ அதை சாப்பிட விரும்புகிறேன். நான் ஒன்று சாப்பிடுவேன். ஓ ஆ அது சூப்பர். நான் ஏதாவது முயற்சிக்க விரும்புகிறேன். ஓ The stairs is cake or sissy. ஆனா இனிப்பு பொருட்களால் கேக்கை அலங்கரிக்க நேரம் வந்துவிட்டது. வாவ், the stairs in knowing தோறிடுங்க. Richarity கேக் அற்புதமா சுவையா இருக்கும். அருமை, நல்ல வேலை. ஆனா இப்பதான் நீ அதை சுவைக்கலாம். ஹே பிரிட்னி, உனக்கு உன் சொந்த கேக் இருக்கிறது. அப்படிதான். இல்லை இல்லை பிரிட்னி, இது வேலை செய்யாது. உன்னிடம் ஒரு முழு பெட்டி உணவு இருக்கிறது. நீ எல்லாவற்றையும் ஊற்ற வேண்டியிருக்கும். அருமை. ஆம், ஒரு முழு குவியல் பூனை உணவு. இதற்கிடையில் அன்னே தனது கேக்கை ரசிக்கிறார். இந்த வேகத்தில் அதில் எதுவும் மீதம் இருக்காது. நீயும் சாப்பிடத் தொடங்க வேண்டும் பிரிட்னி. ஒரு துண்டு கொண்டு தொடங்குவோம். ஓஹ், இது ருசி இல்லாமல் இருக்கிறது. ஹே பூனை, இது எப்படி இங்கே வந்தது? உனக்கு சுவையான உணவு வேண்டுமா? நன்றாக செய்தாய். நீ ஒரு புத்திசாலி பெண். மோசமான திட்டமில்லை பிரிட்னி. ஓ அன்னே, அதிகமாக புளிப்பான மிட்டாய் சாப்பிட்டது போல தெரிகிறது. கவனமாக இரு அன்னே. பிரிட்னியின் புதிய நண்பருக்கு எதிராக இருக்கிறாள் போல தெரிகிறது. மன்னிக்கவும், ஆனால் இந்த உணவு அவளுக்காக தான். பிரிட்னிக்கு எவ்வளவு சுவையற்ற கேக். என்ன அற்புதமான அதிர்ஷ்டமானுக்கு. வாவ், புளிப்பு அளவுக்கு மேல் போய்விட்டது. அவள் நன்றாக இருக்கிறாளா அல்லது கெட்டாக இருக்கிறாளா என எனக்கு தெரியவில்லை. உதவி அழைக்கலாமா? சிறப்பு. இது எனது வாய்ப்பு. திரு பூனை, மீண்டும் உங்களின் முறை. என்னை ஏமாற்றாதீர்கள். ஓ, உங்களுக்கு நன்றாக தோன்றுகிறதா? ஆம், எனக்கு தோன்றுகிறது. பிரிட்னி நேர்மையாக விளையாடவில்லை என்பதை அன்னே கவனித்தார். இது தண்டனை சக்கரத்தின் நேரம். அதை சுழற்றுங்கள் பிரிட்னி. இப்போது எங்களை எதிர்கொள்ள என்ன இருக்கிறது என்பதை நாங்கள் கண்டுபிடிப்போம். ஓ, அது வேண்டாம். எல்லா தண்டனைகளிலும் மிகவும் பயங்கரமானது முகத்தில் கேக். கவலைப்படாதே பிரிட்னி. சரி, குறைந்தபட்சம் மிஸ்டர் கேட் பெரும்பாலான உணவையும் சாப்பிட்டார் இல்லையா? உங்களுக்கு என்ன பிரச்சனை? அன்னி புதிய கார் வாங்கினாள். அருமையாக தெரிகிறது. இங்கேவே வெட்னஸ்டே தனது புதிய காரில். ஏய், நீ எனது காரை போலவே வாங்கினாயே. நீ எனது மாதிரி ஒன்றை வாங்கிவிட்டாய். பெண்களே, சண்டையிட வேண்டாம். கைகள் மிக சிறப்பாக இருக்கின்றன. ஆஹா, தோணுது சவால் ஆரம்பமாறு. லா 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 லா, என் வண்ணமயமான பார்சல் வந்துவிட்டது. அவள் என்ன செய்கிறாள்? இது கார் அலங்காரமா? சரிதான். நான் வண்ண விண்டையும் கலையுள்ள கார் செய்ய போகிறேன். இதற்கு நீங்கள் ஒரு மென்மையான வண்ணக்கம்பளம் தொங்க வைப்பது போதும். கார் முழுவதையும் மூடுவது முக்கியம். என் கார் மற்றும் புதன்கிழமையுடைய கார்கள் ஒரே மாதிரி இருக்க வேண்டாம். சக்கரங்களில் இந்திரதனுஷ் மற்றும் யூனிகார்ன் கொம்பை பற்றியதை மறவாதீர்கள். வாவ், அண்ணா, உங்கள் கார் மாயமாய் தெரிகிறது. புதன்கிழமையா? உனக்கு என்ன நினைக்கிறாய்? இந்த வானவில் பைத்தியம் குறித்து நான் கருத்து தெரிவிக்க விரும்பவில்லை. ஆனால் எனக்கு ஒரு எண்ணம் உள்ளது. நானும் என்னுடைய தனித்துவமான முறையில் கார் அலங்கரிக்கிறேன். உங்கள் தேவைகள் அனைத்தையும் ஆர்டர் செய்ய மட்டும் மீந்துள்ளது. ஓ, அவை உடனே வந்துவிட்டன. அவன் உண்மையிலேயே சரியா இருக்கிறானா? அவன் கொஞ்சம் வெளுப்பாக இருக்கிறான்.黑色喷雾，一个快速轻击的扒车漆成我最喜欢的黑色，很好的选择。白色的看起来很糟糕。Pierre，ஆஹா, நிச்சயமாக எனக்கு அணிகலன்கள் தேவை. நான் ஒரு வாம்பயர் கார் விரும்புகிறேன். குவெண்டின் எனக்கு ஊக்கம் தந்தார். முக்கியமானது பற்கள் மற்றும் கடுபற்கள். என் கார் அச்சுறுத்தும் வடிவத்தில் இருக்கிறது. நான் விரும்பியது போலதான். ஓ, அது என்ன? ஓ, இது புதிய முறை. வென்ஸ்டே காரா? வென்ஸ்டே AMAI அவங்க KISR. அண்ணா, நீ ஏதாவது மறுபடியும் ஆர்டர் செய்தாயா? வாவ், ஆம், இங்கே சிறிய விஷயங்கள் இருக்கின்றன. உள்ளமைப்புக்கான சில விளையாட்டு பொருட்கள். நான் ரெயின்போ கம்பளிகளை இருக்கைகளில் போட்டு விடுகிறேன். வாவ், அவை எவ்வளவு மிருதுவாகவும் வெளிச்சமாகவும் உள்ளன. பின்புற இருக்கைகளை மறக்க கூடாது. ஏனெனில் எனக்கு பெரும்பாலான நண்பர்கள் அடிக்கடி பின்புறம் அமர்கிறார்கள். அவர்களுக்கு பிடிக்கும் என்று நினைக்கிறேன். மொத்த கார் மற்றும் என் பிடித்தமானது ஹாகி லாக்கி. எந்த பயணமும் இதனை தவிர முடியாது. மற்றும் சில வானவில் யூனிகார்ன் மற்றும் மிருதுவான பொம்மை. முழுமையாக தயாராகிவிடும். ஓ, அருமையாக இருக்கிறது. இது
உன் காரின் உள்ளமைப்பு மிக அழகாக உள்ளது. நான் இதை பொறுத்து நின்றுவிட மாட்டேன். நானும் உள்ளமைப்பை செய்கிறேன், ஆனால் மிக சூப்பராக. என் இருக்கைக்கு கருப்பு கம்பளம் இருந்தது. இன்னும் கருப்பு படிகளை வைக்கலாம் மற்றும் என் பிடித்த ஹகி வாங்கியை வைக்கலாம். இது சமீபத்தில் எரிந்து கருப்பாக மாறியது. ஸ்டீரிங் வீலை மறக்காமல் இருக்க வேண்டும். நான் விரைவில் சாலையில் ஓட்டப் போவதை ஏற்கனவே கற்பனை செய்கிறேன். குறிப்பிடத்தக்கது. அவர் நகைப்புக்குரியவராய் இருக்கிறார். இந்த அற்புதமான உள்துறை என்னை ஆச்சரியப்படுத்துகிறது. அது மற்றொரு நண்பரா? ஆம், அதுவே பாப். இது என்ன விதத்தின் பயங்கரம்? அதுவே ஹாலோவீனா? புதன்கிழமை அது கொடூரமானது. அதை மறைப்போம். புதன்கிழமை இங்க என்ன பண்ற? எனக்கு சவியை தொய்வு கூடாது. என்ஜாய். ஆனால் புதன்கிழமை என்று நீ என்ன செய்கிறாய்? எங்களுக்கு சொல்ல முடியுமா? லா 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 லா. ஓ, வணக்கம். நீ எப்படி இருக்கிறாய்? நாங்கள் இங்கு புதன்கிழமையை எதையோ செய்கிறோம், ஆனால் அது என்ன என்று இன்னும் தெரியவில்லை. நான் உங்களுக்கு எல்லாம் சொல்லிக் கொடுக்கிறேன். சாவி. ஏய், கை எங்கே? நான் உன்னை கண்டுபிடிப்பேன். ஸ்லோத். அவன் வேலை செய்ய விரும்பவில்லை. ஒரு முறைக்கு நான் அவனை உதவ சாகசம் கேட்டபோது அவன் ஓடியவன். நீ எங்கே இருக்கிறாய்? நான் சண்டையிடவே மாட்டு. சிறிது கோபமாகவே இருப்பேன். வெளியே வாங். அவர் எங்கும் தெரியவில்லை. அவர் நரகத்தில் இருக்கிறாரா? மறை சுட்டு வழி. உன்னை கண்டுபிடித்து உன் தந்தையிடம் அனுப்பி வைப்பேன். ஓ, இது என்ன சுட்டி? எதுக்காக நின்னுகிட்டு இருக்காங்க? என்ன நடக்குது? வெல்கம் வென்ஸ்டே. நாம் ஹேண்டும் அழகு கடையை திறந்தோம். என்ன நினைக்கின்றீர்கள்? நீங்கள் என்ன செய்தீர்கள்? ஹேண்டு, நீ நம்பிக்கையற்றவன். எனது பூக்குருவிகள் தண்டுக்குள் நீண்ட காலமாக வெட்டப்படவில்லை. இப்போது அவ்வாறு செய்ய நேரம் வந்துவிட்டது என நினைக்கிறேன். என் ரோஜாக்கள் மிக அற்புதமாக மணக்கின்றன. ஓஹா, இப்போது எனது முயலை. ஓ, எப்போ வென்ஸ்டே, நீ இங்கே என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? முட்டாள். என்ன? ஐயோ, அவன் வெள்ளையா இருக்கிறான். ஆஃபோ, சரி. நான் காண்டு வந்த பயணப்பெட்டியில் என்ன உள்ளது என்று பார்ப்போம். ஓ, செல்லலாம். நாங்கள் ஒரு பார்ட்டி ஏற்பாடு செய்கிறோம். வென்ஸ்டேஸ். உங்க மூடிய மூடு. அதிர்ச்சிகள் பிடிக்காம. ஓ, அனான், உங்களுக்கு இது பிடிக்காது. என்ன அதன் ஆச்சரியம்? எல்லாம் மிகவும் பிரமாதமாகவும் மேஜையாகவும் இருக்கிறது. நான் மறந்துவிட்டேன். இது புதன்கிழமையின் வண்டி. சரி, அது எதிர்பார்க்கப்படுகிறது. அது தங்கி இருங்கள். இது பயங்கரமாக இருக்கும். பாம்புகள் இல்லை என நம்புவோம், ஆனால் குறைந்தது எலி கிடைத்தால் போதும். என்னடி இருக்குது இங்கே? ஏதோ மிருதுவானது, ரொம்ப சுவாரஸ்யமா உள்ளது. லின்சே, எனக்கு ஆச்சரியங்கள் ரொம்ப மிகவும் பிடிக்கும். எனவே எனக்கு சொல்ல வேண்டாம். ஓ ஆர்ஜி, அது என்ன? அதை பாம்பு என நினைத்தேன், ஆனால் நாம் எங்கே இருந்து வந்தோம் என்று பார்க்கலாம். ஓ இல்லை, அது பாம்புதான். ஓ வென்ஸ்டே, நீ என்ன செய்கிறாய்? ஆம் வென்ஸ்டே, அது மிகவும் அதிகமாக இருந்தது. ஹூரே வென்ஸ்டே. இப்போது நான் பருமிய காலமாக அதை கேட்க காத்து கொண்டிருக்கிறேன். இது எந்த விதமான பயங்கரமே? அதை ஆஃப் செய். இந்த இசையை கேட்க முடியும் என்று நான் நினைப்பது என்னாடுக்கு மட்டும். என்னுடைய மிகப்பெரிய எதிரிக்கும் இந்த விஷயத்தை நான் விரும்ப மாட்டேன். என்றெங்கில் புதிய ஸ்பீக்கர்களை வாங்கி இருப்பது நல்லது. போபு, உண்மையான இசை என்ன என்பதை நாம் காட்டுவோம். ஆஹா, நாம இசை போட்டி நடத்துகிறோமா? அருமை. எம்மா எப்படி பதில் தருவாள்? என்ன? நான் நினைத்தேன் அவை பூனைகள் கத்துகிறது என்று. ஓ, அது லிண்ட்சே தனது செல்லோவுடன் இருக்கிறது. லிண்ட்சே, அது என்ன? உருக்கு, நீ தீஜே. நான் உனக்கு சிறப்பாக கற்றுத்தந்தேன். எனக்கோ இது மிகவும் காட்சியாக இருக்கிறது. நான் இப்போதே ஆடணும் என்று கூட தோன்றுகிறது. வாங்கல். சரி, நான் ஒப்புக்கொள்கிறேன். இந்த மெலடியில சிறிய ஒரு தொந்தரவு இருக்கிறது. நாமும் ஆடலாம். மகளிர், நன்றாக இருக்கிறது. உங்களுக்கு பொதுவாக ஏதோ ஒன்றை பிடிக்கிறது. இசை அனைவரையும் ஒன்றிணைத்தது. பிராவோ, ஹான்.